இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். ரோமர் 13 அதிகாரம் 13 சேரும் சகதியும் உள்ள இடத்தின் அருகில் பன்றிக்குட்டியுடன் ஒரு ஆட்டுக்குட்டி விளையாடி கொண்டிருப்பதை கண்ட தாய் ஆடு, அந்த இடம் உனக்குரியது அல்ல, இங்கே வந்துவிடு. இப்படியே நீ பன்றிக்குட்டியுடன் சேர்ந்தால் இன்னும் சில நாட்களில் சேற்றுக்கு உள்ளேயும் நீ இறங்கி விடுவாய் என்று எச்சரித்தது. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி, என்னுடைய வரையறையை நான் அறிவேன் என கூறி தாய் ஆட்டின் புத்திமதியை தட்டி கழித்து விட்டது. சேற்றருகில் விளையாடிய அந்த ஆட்டுக்குட்டி நாளடைவில் அசுத்தத்திற்கு பழக்கப்பட்டு விட்டது. ஒரு நாள் பன்றிக்குட்டி ஓடிச் சென்று சேற்றில் குதித்து விட்டதை கண்டு தன்னையும் அறியாமல் ஆட்டுக்குட்டியும் சேற்றுக்குள் குதித்து விட்டது. ஆனால் அது தன் தலையை நிமிர்த்தி சேற்றுக்கு வெளியே உயர்த்தி, நான் பன்றியுடன் சேற்றிற்குள் இருந்தாலும் என் கொம்பில் சேறுபடவில்லை என பெருமையாக கூறிற்று. சற்று சிந்தித்து பாருங்கள். சேரும் சகதியும் ஆட்டின் இருப்பிடம் இல்லை. எப்படி அது தன் இடத்தை விட்டு சேற்றுக்குள் சென்றது? கீழ்ப்படியாமைதான். களியாட்டமும் தகுதியும் இல்லாத வினோதங்கள் நடக்கும் இடத்திற்கு சென்று வரும் நண்பர்களுடன் சேர்ந்து அவர்கள் செல்லும் இடங்களுக்கெல்லாம் சென்று வந்த ஒருவன் காலப்போக்கில் மாம்ச இச்சைகளுக்கு தன்னை படிப்படியாக விட்டு கொடுக்க பழகினான். எனினும் தன்னுடைய கழுத்தில் எப்போதும் ஒரு சிலுவையை மாட்டிக்கொள்வான். இதனால் என்ன பயன்? ஆம், எனக்கு அருமையானவர்களே, அநேக பரிசுத்தவான்களான ஊழியர்களும் மிஷனரிகளும் நற்செய்திக்காக தங்கள் உயிரை பணயமாக கொடுத்தார்கள். ஆனால் தங்கள் ஆத்துமாவை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆம், அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள் உலாவி உங்களுடைய தேவனாய் இருக்கிறதினாலே எந்த காரிருளின் ஆதிக்கத்துக்கும் அந்தகார வல்லமைக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று. கர்த்தர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி நம் இருதயத்தை பிரகாசிக்க செய்ததோ, அன்றிலிருந்தே நாம் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக அசுத்தங்களுக்கு விலகி பிரதிஷ்டையோடு வாழ வேண்டும். இருள் பாவத்தை குறிக்கிறது. இருள் அறியாமையை குறிக்கிறது. இருள் அந்தகார கிரியைகளை குறிக்கிறது. பொதுவாக இருளை யாருமே விரும்ப மாட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, பூமியின் வாழ்க்கையில் பாவமாகிய இருளிலே ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாள் நித்தியத்திலே கிறிஸ்துவின் ஒளியின் முன்பாக நிற்க முடியாமல் தவிப்பார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு விலகி ஓடி நரகமாகிய காரிருளுக்குள் போய் விழுவார்கள். ஆனால் நம் இயேசு இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். வேத வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட உறவுகளும் நட்புகளும் உங்களை பாவ சேற்றிலே சிக்க வைத்து அழித்துவிடும். எனவே ஒளியாம் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், ஒளியிலே நடவுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளப்பா ஸ்தோத்திர. ஆண்டவரே, பாவ சேற்றிலே ஆண்டவரே தவறான கர்த்தாவே ஸ்தோத்திர. ஆண்டவரே ஸ்தோத்திர, மாம்ச இச்சைகளிலே சிக்கிவிடாதபடி என் தேவனப்பா பிள்ளைகளை பத்திரமா என் தேவனில் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, பிள்ளைகளை நெருக்கி சூழ்ந்திருக்கிற பாவங்களை அவர்கள் உதறி தள்ளிவிட்டப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர, இருளிலே அல்ல ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக தகப்பனே. தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று கர்த்தாவே ஆண்டவரே வெளிச்சத்திலே நடக்கக்கூடிய கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.